ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து தைக்கலாம். பேக் பீஸோட நல்ல பக்கத்தை கீழே வச்சு மேலே லைனிங் வச்சு தைக்கணும். திருப்பி லைனிங்கை பதிச்சு தைங்க. இப்போ உள்பக்கமாக லைனிங்கை திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருக்கோங்க. இப்படி நீங்கள் மடித்து தைக்கும்போது பின்பக்கெல்லாம் தூக்கிட்டு இல்லாமல் அழகாக இருக்கும். தைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ராங் சைடு திருப்பி ஃபுல்லாக பதிச்சிடலாம். ஃபுல்லாக பதிச்சுட்டு இந்த சைடில் இருக்க பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஃபுல்லாக பதிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை பேக் சைடில் ஷோல்டர் நல்லா மடிச்சுட்டு லைனிங் பக்கமாக திருப்பி ஒரு 4 இன்ச்சு அளவில் டக் பிடிக்கணும். அதே போலவே 2 சைடும் பிடிச்சிக்குங்க. கால் இன்ச் அளவுக்கு பிடிச்ச போதும். இப்போ நம்மளோட பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் தைக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து துணியோட ராங் சைடில் தான் வச்சு தைக்கணும். எங்கேயும் சுருக்க வராத அளவுக்கு உங்கள் கையை வச்சு நல்லா தேய்ச்சி தைச்சிக்கணும். இதே போல் இன்னொரு பீஸையும் தைச்சிக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸு கட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். மேலே லைனிங் வச்சு நம்ம ஏற்கனவே விட்டுருந்தாலும் அந்த அளவுக்கு தைச்சிடணும். லைனிங் மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும். பேக் பீஸ் திருப்பி மடித்து திருப்பி அடித்த மாதிரி தான் இதுவும். அப்படி இப்போ துணி மேலே ஒரு பதிச்சு தையல். இப்போ பட்டி எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குங்க.
பட்டியோட பீஸை ரெண்டாக திருப்பி துணியோட ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு தைக்க ஆரம்பிங்க. நம்ம உள்ளே விட்டுருக்கோம் இல்லைங்களா டாட்டு, அந்த மெயின் டாட்டை ஒரு மடித்து இப்போ நல்ல பக்கம் திருப்பி இதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பிக்கோங்க. எதுக்காக ரோல் பண்ணி நம்ம திருப்புறோம்னா ரெண்டு பக்கமே பிசுறு இல்லாமல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இதே போலவே இன்னொரு பீஸும் தச்சு எடுத்துக்குங்க. ரெண்டுமே சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் லைனிங் வச்சு திருப்பி அடிக்கணும். லைனிங் மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்குங்க. இப்போ திருப்பி துணியோட நல்ல பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ அப்படியே பதிச்சுக்கலாம். இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை மடித்து சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இது போலவே இன்னொரு கையும் தச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஒன்றா டச் பண்ணலாம். இது பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் பேக் பீஸோட நல்ல பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விட்டுருந்தீங்களோ அந்த 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிடணும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு கொஞ்சம் துணி வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு போகிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி நீங்கள் கட் பண்ண வீயும் ஷோல்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பீஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும். உங்கள் ஸ்லீவ் உங்கள் கை தான் இதை திருப்பி வைக்கணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே போல் அந்த பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வச்சிடலாம். இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டிக்கு 3 இன்ச்சில் ஒரு துணியும்
ஐப்பட்டிக்கு 4 இன்ச்சில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைடு ஊக்குப்பட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு மேல் வாட்டமாக துணியை வச்சு தேய்ங்க. அதை மடித்து அதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடுங்க. அதை உள்பக்கமாக திருப்பி மடித்து தைச்சிருங்க. இது போல் இப்போ ஐப்பட்டி தைச்சிக்கலாம். ஐப்பட்டிக்கு துணியோட உள்வாட்டமாக துணியை வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. இதை மேல் பக்கம் கொண்டு வந்து இப்போ நமக்கு ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை கழுத்துக்கு மடிச்சடிக்கலாம். கிராஸ் பீஸ் மடிச்சடிச்சோடனே கழுத்துக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளார கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இதுக்கு மேலே அப்படியே மடித்து தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை பதிச்சு தடிச்சதுக்கப்புறம் இந்த உள் சைடு திருப்பி இதை மடித்து இதுக்கு மேலே தச்சிருங்க. நான் இதை எம்மிங் பண்ண போகிறேன். எம்மிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எம்மிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம இப்போ சைடு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அளவை வச்சு நம்ம தச்ச ப்ளவுஸுக்கு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். கை சுற்றளவு நீங்கள் அளவு எடுத்துக்குங்க. ஆம்ஹோல் அளவையும் எடுத்துக்குங்க. கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, ஒரு பக்கம் 5.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். அதே போல் ஆம்ஹோல் அளவும் எடுத்துக்கணும். நீங்கள் டேப்பை இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எட்டே 3/4 இன்ச்சு இருக்குது. இது நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம்.
உங்கள் ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. இதே போலவே அந்த சைடும் மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. ஸ்லீவோட ஜாயிண்ட் ரெண்டுத்தையுமே மேல் பக்கமாக இப்படி தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடில் 2 தையல் 3 தையல் நீங்கள் வேணும்ட்டா லூஸ் பண்ணுறதுக்காக அது போட்டுக்குங்க. 1/4 இன்ச் அளவுக்கு. இதே போல் நான் அந்த சைடும் தச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் தைச்சி பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியாக ப்ளவுஸ் வரும். கரெக்டாக இருக்கும்.